மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சுகாதார பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு குறித்த செஸ் மசோதா 2025 நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பான் மசாலா மற்றும் போதைப் பொருட்கள் மீது அதனுடைய உற்பத்தி எந்திரங்களின் திறனுக்கு ஏற்ப செஸ் வரி விதிக்கப்படும் என்று தனது அறிமுக உரையிலே நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இந்த வருவாய் அனைத்தையும் சுகாதார பாதுகாப்பு மற்றும் தேச பாதுகாப்புக்காக பயன்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். நாட்டில் இந்த இரண்டு பாதுகாப்புகளும் அவசியமானது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. செஸ் வருவாயை மட்டுமே இந்த இரண்டு பாதுகாப்புகளையும் உறுதி செய்ய முடியுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும். செஸ் வரி விதிக்கப்பட்டால் அது ஒன்றிய அரசுக்கு மட்டுமே அந்த வருவாய் போய் சேரும், மாநில அரசுகளுக்கு போய் சேராது. சுகாதாரம், உள்நாட்டு பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளை மாநில அரசுகளும் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் இந்த செஸ் வரிப்பில் 50% வருவாயை மாநில அரசுகளுக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அறிமுக உரையின் போது இந்த வருவாயை பயன்படுத்தி திட்டங்களை உருவாக்கி மாநிலங்களுக்கு கொடுப்போம் என தெரிவித்தார். 50% நிதியை கொடுங்கள், திட்டங்களை மாநில அரசுகளே உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அத்தியாவசியமான பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியை குறைத்து கார்ப்பரேட்டுகள் மீதும் செல்வந்தர்கள் மீதும் வரி விதிக்கும் கொள்கையை கொண்டு வாருங்கள். ஏழைகள் மீது கருணை காட்டுங்கள். ஏழைகளுக்கான திட்டங்களை சுருக்காதீர்கள், ஒதுக்கீட்டை குறைக்காதீர்கள். புகையிலை, பான் மசாலா, ஜர்தா, சாராயம் போன்றவற்றிற்கு அதிகமான வரி விதிப்பதால் மட்டுமே அதனுடைய பயன்பாட்டை குறைக்க முடியாது. இதன் மீது தடை விதிக்க வேண்டும்.